ஆண்டவர் இயேசுவில் அன்புக்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். ஜூலை 5ஆம் நாளான இன்று திரு அவை புனித அந்தோனி மரிய சக்கரியாஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. 1502ஆம் ஆண்டு இத்தாலியிலே பிறந்தவர் இவர். சிறுவயது முதலே மருத்துவராக வேண்டும், ஏழை எளியவருக்கு இலவசமாக பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தார். அதன்படியே இவர் பாதுவான் நகருக்கு சென்று மருத்துவ படிப்பு படித்தார், மருத்துவரானார். அதன் பிறகு அவர் ஏழை எளிய மக்களுக்கு பணிவிடை புரிந்தார். அப்போது அவருடைய மனதிலே ஓர் எண்ணம் ஏற்பட்டது. நாம் மருத்துவ சேவையை செய்வதை விடவும் கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் என்ற அழைப்பினை பெற்றார். இதன் பிறகு அவர் மருத்துவ படிப்பு படித்து குருவாக மாறினார். அன்பார்ந்தவர்களே, இந்த அந்தோனி மரிய சக்கரியாஸ் திருச்சிலுவையின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியிலே 16வது அதிகாரம் 24வது வார்த்தையிலே சொல்வார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இந்த சக்கரியாஸ் சிலுவையை பின்பற்றினார். அதை விடவும் அதனை மிகுதியாக அன்பு செய்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே திருச்சிலுவையை உயர்த்தி காட்டி நீங்கள் மனம் மாறுங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இவர் நற்கருணை ஆண்டவர் மீதும் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். இவருடைய முயற்சி தான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய 40 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனையாகும். நற்கருணை ஆண்டவர் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்த இவர் இந்த பக்தி முயற்சியை எல்லாரிடத்திலும் கொண்டு செல்வதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தார். நாமும் நற்கருணை ஆண்டவரிடத்தில் தனிப்பட்ட அன்பு கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் கார்லோ அக்யூட்டஸ் சொல்கிறார், நற்கருணை விண்ணகத்துக்கான நெடுஞ்சாலை. நாம் நற்கருணை சுட்டி காட்டக்கூடிய வழியிலே நடக்கிற பொழுது விண்ணகத்துக்குள்ளே எளிதாக நுழைந்து விடலாம். இவர் பிற்பகல் 3 மணிக்கு கோவில் மணியை ஒலிக்கக்கூடிய பழக்கத்தையும் கொண்டு வந்தார். நிறைய இடங்களில் அந்த பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அது இவர் எடுத்த முயற்சி தான். ஆகவே இந்த அந்தோனி மரிய சக்கரியாசினுடைய நினைவு நாளை கொண்டாடக்கூடிய நாம் திருச்சிலுவையின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்போம். நற்கருணை ஆண்டவர் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருப்போம். அவை சுட்டி காட்டக்கூடிய நெறியின்படி நடப்போம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே கேட்போம். ஆமாம்.